கோடம்பாக்கத்தில் பல்வேறு இளம் நடிகர்கள் கோலோச்சி இருந்த நேரத்தில் எந்த ஒரு நட்சத்திர அந்தஸ்தும் இன்றி நடுத்தர குடும்பத்தின் சாதாரண ஒரு இளைஞனாக வெள்ளித்திரையில் அறிமுகமாகி கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் வரை கால் பதித்திருக்கும் நடிகர் தனுஷின் பிறந்த நாள் இன்று. கோலிவுட்டிலிருந்து ஹாலிவுட்டிற்கு சென்றிருக்கும் அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. Why this கொலவெறி என்ற பாடல் மூலமாக சர்வதேச திரை உலகத்தினரையும் தமிழகம் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் நடிகர் தனுஷ். என் ராசாவின் மனசிலே, நாட்டுப்புற பாட்டு உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகன், இயக்குனர் செல்வராகவனின் சகோதரர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகன் என பல சிறப்பம்சங்களை தன்னுள்ளே கொண்டவர் நடிகர் தனுஷ். நடிகர் தனுஷ் தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள ஆழ்வார் திருநகரில் இருக்கும் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தொடர்ந்தார். தனது 12ஆம் வகுப்பை வெற்றிகரமாக முடித்த அவரை அவரது சகோதரரும் இயக்குனருமான செல்வராகவன் திரையுலகில் நுழையுமாறு வற்புறுத்தியதால் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் அறிமுகமானார் தனுஷ். கோடம்பாக்கத்தில் பல்வேறு இளம் நடிகர்கள் கோலோச்சியிருந்த நேரத்தில் எந்த ஒரு நட்சத்திர அந்தஸ்துமின்றி தன்னம்பிக்கையுடன் கடினமாக உழைத்ததால் துள்ளுவதோ இளமை திரைப்படம் அவரின் வெற்றிக்கு முதல் படிக்கட்டாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து காதல் கொண்டேன் படத்தின் மூலம் அனைவரையும் தன் பக்கம் திரும்ப வைத்தார் தனுஷ். பின்னர் அடுத்தடுத்து திருடா 7ஆம் ஆண்டு இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான பொல்லாதவன் திரைப்படம் நடிகர் தனுஷுக்கு மாறுபட்ட கதாபாத்திரமாக அமைந்ததுடன் அதில் வரும் சண்டை காட்சி அவரை தென்னிந்தியாவின் ப்ரூஸ்லி என்று அடைமொழியிட்டு அழைக்கும் அளவுக்கு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து வெளியான ஆடுகளம் திரைப்படம் நடிகர் தனுஷுக்கு தனித்த அடையாளத்தை அளித்த படமாய் அமைந்தது. இந்த படத்திற்காக நடிகர் தனுஷ் தேசிய விருதை வென்றார். 2013ஆம் ஆண்டு நடிகர் தனுஷ் பாலிவுட் இயக்குனர் ஆனந்த் எல் ராய் இயக்கிய ரஞ்சனா என்ற படத்தில் நடித்து இந்தி திரை உலகை கலக்கினார். ஷமிதாப் திரைப்படத்தில் இந்தி நடிகர் அமிதாப் மற்றும் அக்ஷராவுடன் நடித்தார். அப்படமும் அவருக்கு பாலிவுட்டில் பெரும் நற்பெயரை பெற்று தந்தது. இதைத் தொடர்ந்து மாரி, தங்கமகன், தொடரி, கொடி படங்களை தொடர்ந்து பாப்பாண்டி படம் மூலம் இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார் நடிகர் தனுஷ். தற்போது த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் என்ற படத்தின் மூலம் ஹாலிவுட்டிலும் கால் பதித்திருக்கிறார். பம்பரமாய் சுற்றி சுழன்று வெற்றி கோட்டை நோக்கி செல்பவர்களுக்கு பிரச்சனைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் குறைவில்லை என்பது போல் நடிகர் தனுஷை தனது மகன் என்று உரிமை கொண்டாடிய மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதியரின் வழக்குகள் ஒருபுறம் என்றால், அதைத் தொடர்ந்து சுசிலீக்ஸ் என்ற பெயரில் வெளியான தனுஷின் வீடியோக்களும் சர்ச்சைகளை எழுப்பின. நடுத்தர குடும்பத்தின் சாதாரண ஒரு இளைஞனாக வெள்ளித்திரையில் அறிமுகமாகி கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் வரை கால் பதித்திருக்கும் நடிகர் தனுஷ் மேலும் மேலும்